நம்மளுடைய உணவு பழக்கமோ, உணவை எடுத்துக்கிற முறையோ, நம்ம எண்ணங்கள வந்து ஏதாவது வகையில வந்து அஃபெக்ட் பண்ணுமா? அ பாதிக்குமான்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப முன்னாடி கேட்டிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா இதெல்லாம் பேசிகிட்ருக்கேன். அப்ப இருந்தே கேட்பாங்க. நான் எப்பவுமே என்ன சொல்றதுன்னா, ஃபுட்ட ரொம்ப பெருசா கேர் பண்ணாதீங்க. அத கண்டுக்க வேண்டாம். ஏன்னா, அதுக்கும் இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய கனெக்ஷன் இருக்கிற மாரி தோணலன்னு சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னா, நான் முயற்சி பண்ண வரைக்கும் என்னுடைய தேவைகள் எப்பவுமே நடந்திருக்கு. என்னுடைய இலக்குகள் எப்பவுமே நிறைவேறியிருக்கு. அந்த இடத்துல நான் வந்து உணவ சரியா நான் பராமரிச்சுட்டேனா, அந்த உணவு பழக்கத்த கரெக்ட்டா வச்சிருந்தேனான்னு கேட்டா இல்ல. நானும் எல்லா விதமான ஃபுட்டும் சாப்பிடுவேன். வெஜ்ஜா, நான்வெஜ்ஜோ எல்லாமே எல்லா பழக்கமும் எனக்கு இருக்கு. ஸோ, அதனால என்னுடைய எண்ணங்களோ, என் இலக்குகளோ பாதிச்ச மாரி எனக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அனுபவமுமே இல்ல. மேபி அத நான் கனெக்ட் பண்ணிக்கல. என்னோட எண்ணங்கள் என்னுடைய தேவைகளை பொறுத்து நடக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இது ஒரு தடையா இருக்கும்னு நான் நெனைக்கல. அதே மாரி தான் இப்பவும் நெனைக்கிறேன். உணவு வந்து நேரடியா எந்த இடத்துலயும் வந்து நம்மளுடைய எண்ணங்கள பாதிக்குதுன்றத என்னால ஏத்துக்க முடியல. ஆனாலுமே இத பத்தி நெறைய பேர் கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிச்சது. சரி, ஒரு வேள நம்ம உணவு பழக்கங்கள கரெக்ட் பண்ணும்போது மேபி வேறு மாரியான மாற்றங்கள் வரலாமோ? இந்த மாரி சில ஃபுட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது, இல்ல இந்த மாரி உணவு எடுத்துக்கிற முறைகள மாத்தும்போது மாற்றங்கள் நடக்கலாமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்த நானும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப குறுகிய காலம் தான். 30 நாள், இல்ல ஒரு 60 நாள், இல்ல ஒரு 3 மாதம் பக்கமெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். அந்த முயற்சிகள்ல எனக்கு தெரிஞ்சது ஹெல்த்ல நெறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ரொம்ப வந்து ஒரு காமா ஃபீல் பண்ணேன். எல்லாம் ஓகே. பட் அங்கேயுமே என்னால வந்து இது நேரடியா என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் கூட கனெக்ட் பண்ணிக்க எனக்கு முடியாம இருந்துச்சு. சரி, நம்ம மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லி ஒரு இலக்கு எடுத்து செயல்படுவோம். அந்த இலக்க செயல்படுத்துகிற அதே நேரத்தில் உணவு பழக்கத்தையும் கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பாஸ்ட்டில் ஒரு 7, 8 இயர்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை பயன்படுத்தி ஹிஸ்ட்ரி இருக்குது. அங்கே நான் உணவை பற்றி கண்டுக்க மாட்டேன். மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த தடவை ஏன் 2யும் நம்ம வந்து சேர்ந்து முயற்சி பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்படி முயற்சி பண்ணப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன், அந்த ஃபுட்டுக்கும் நம்ம தாட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்ம 4, 5 இயர்ஸாக ஈர்ப்பு விதி நான் என்ன, இந்த பிரபஞ்ச சக்தி நான் என்ன, நம்ம எண்ணங்கள் எப்படி வாழ்க்கையாகுது அப்படின்றத பற்றின நிறையா வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பின்னோக்கி போனீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும், நிறையா புரிதல் ஏற்படுத்திக்க முடியும். நம் உணவு பழக்கத்துக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் உண்டான கனெக்ஷன் பற்றி நிறைய பேர் வீடியோஸ் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த உணவு சார்ந்த பழக்கங்களை சீர் செஞ்சுக்கிறதுக்கு, ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை இந்த மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஃபுட்டை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. டிப்பிக்கலாக எல்லாரும் உணவு பழக்கத்தை சரி பண்ணுறது அப்படின்னா இது வெஜ், நான்வெஜ் என்ற அந்த ஒரு பிரிவினை தான் வரும். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற வரைக்கும் என்னென்னா, வெஜ் நான்வெஜ்ஜுக்கு உண்டான அந்த பிரிவினை நான் பார்க்கல. ஏன்னா நான் முதல்லே சொன்ன மாதிரி எனக்கு எல்லா மேனிஃபெஸ்டேஷன்ஸும் வந்து நான் வெஜ் எடுக்கும்போது நடந்திருக்கு, நான்வெஜ் எடுக்கும்போது நடந்திருக்கு. ஆனால் நான் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு 2 to 3 months நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக சொல்லணுன்னா 3 மாதத்துக்கு மேலேயும் நான் அதை முயற்சி பண்ணியிருக்கேன். எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம் ஒன்று, ஃபுட்டை நார்மலாக நம்ம வந்து சரி செஞ்சுக்கும் போது அந்த நேரத்தையோ, இல்லை அந்த எடுக்கிற அளவையோ, இல்லை அந்த ஃபுட்டுடைய தன்மையோ சரி செஞ்சுக்கும் போது சில ஸ்பெசிஃபிக் டயட்ஸ் நான் வந்து என்னன்னு சொல்லலை. என்ன காரணம்னா, நான் அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணேன். நான் டயட்டிஷியன் கிடையாது. நான் ஃபுட்டு சஜஸ்ட் பண்ண முடியாது நேராக. அப்போ என்ன தவிர்க்கலாம் அப்படின்றத நான் சரியாக ஃபாலோ பண்ணேன். என்ன எடுத்துக்கணுன்றதை விட என்ன உணவை தவிர்த்தா நம்மளால் வந்து அந்த டயட்டுன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியும், இல்லை வந்து அது என்னத்தை நம்ம வந்து சீர் செய்யும்னு சொல்கிறாங்களோ அதை நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் ட்ரை பண்ணேன். அது நான் தனியாக ட்ரை பண்ணல, நானாக போய் தேடி படித்து ட்ரை பண்ணல. சில டயட்டிஷியன்ஸ் ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி டாபிக் பேசுகிறவங்க சில பேர் உதவிகள் எடுத்துக்கிட்டேன். அப்போ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் சில ஃபுட் எடுத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் எப்படி உங்களுக்கு நான் லைஃப் கோச்சிங்னு சொல்லி ஒன்று ட்ரெயின் பண்ணுறனோ அதே மாதிரி எனக்கு அவங்க ட்ரெயினராக இருந்தாங்க. அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணேன். நானாக எதையுமே கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணல. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் உணர்ந்த ஒரு விஷயம் வந்து, அந்த மாதிரி உணவு பழக்கங்கள், உணவு முறைகளுக்குள்ளே போகும்போது நம்ம மைண்ட் ரொம்ப கிளியராக யோசிக்குதுன்னு புரியுது. எப்பவுமே நம்ம உடம்பு ரொம்ப காமாக இருக்குது. ஹெல்த்து பற்றின எந்த ஒரு கவலையோ, இல்லை நம்ம ஒரு வேலையை செய்யும்போது டயர்டாக ஃபீல் பண்ணுறதோ, சில நேரங்களில் வந்து அந்த ஹோல் டே நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி ரொம்பவே ட்ரெயின் ஆகிடும். அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நான் உணர்ந்தேன். அதாவது நமக்கு அந்த எனர்ஜி ட்ரெயின் ஆகிறது இல்லை, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஃபீல் பண்ணுறேன். டெஃபினட்டாக நம்ம அந்த மாதிரி உணவு பழக்கத்துக்கு போகும்போது அதிக வெயிட் இருந்தீங்கன்னா கம்மியாவீங்க. அது எனக்கும் நடந்துச்சு. எனக்கு வந்து நிறைய வெயிட் லாஸ் இருந்துச்சு. ரொம்ப ரேஷ்னலாக இல்லை, பட் நார்மலாக இருந்தது. அது நீங்கள் உணர முடியாது. நீங்கள் வந்து உங்கள் வெயிட்டை லூஸ் பண்ணுறீங்கிறதெல்லாம் உணரவே முடியாது.
முக்கியமாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்ற ஃபீலே உங்களுக்கு இருக்காது. இது இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களோட எனர்ஜி வந்து அதிகமாக கன்சியூம் ஆகிறது நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணும்போது. ஸோ முதல் விஷயம் நான் பார்த்தது எனர்ஜி கன்சம்ஷன். அதாவது எண்ணத்துக்காகவும் நம்ம எதிர்பார்ப்புகளுக்காகவும் நம்மளுடைய ஒரு நாளை கடந்து போகிறதுக்காகவும் ஏற்படுற எனர்ஜி மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக போயிடுது. நம்ம உணவில் சரியான கவனம் செலுத்தலை அப்படின்னா, அதாவது நம்ம உணவை அரைக்கிறதுக்காகவும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சக்தியாக மாற்றுறதுக்காகவும் போயிடுது. உங்களோட எதிர்பார்ப்புகளை செயல்படுத்துறதுக்கோ உங்கள் நாளை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கோ நமக்கு அது செயல்படுறது கிடையாது. அதனால தான் சில நேரங்களில் நம்ம வந்து ஈவினிங்க்கு மேலே நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆகிறத நம்ம உணர்கிறோம். ஸோ இந்த 3 மாதத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டைமில் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம சரியான உணவை கன்சியூம் பண்ணுறோன்னா நம்ம வந்து எனர்ஜி நிறைய ரீட்டைன் பண்ணிக்க முடியும். அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கை தேவைகளுக்கு செயல்படுத்த முடியும், நம்ம உறவுகளுக்காக செயல்படுத்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த எனர்ஜி நிறையா வந்து உணவு செரிமானப்படுத்துறதுக்கு மட்டுமே போயிடுது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதில் சில பேர்த்துக்கு கேள்வி இருக்கலாம், இது எங்கே போய் எண்ணத்தை வந்து சீர்படுத்த போகுது, இதுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு. அதாவது நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணணும், ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், நம்ம உணர்வுகள் எப்போவுமே காமாக இருக்கணும்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம எனர்ஜி ஃபுல்லாக கன்சியூம் ஆகி நம்மளோட எதிர்பார்ப்புகளையும் எண்ணங்களையும் செயல்படுத்த முடியாமல் போச்சுன்னா அது கூட ஒரு பாதிப்பு தானே. ஃபுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஹெல்த்தை பாதிக்குது. அப்படிங்கிறப்போ அந்த ஹெல்த் சரியாக இல்லைன்னா நம்ம எதிர்பார்ப்புகள் நோக்கி போக முடியாது. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம ஒரு தேவைன்னு முடிவு பண்ணி போகிறோன்னா வெறும் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் மட்டும் போக முடியாது. நம்ம வாழ்க்கையோட எல்லா தேவைகளையும் அடிமட்டத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சரி செஞ்சுக்கிட்டு தான் போக முடியும். அதில் ஹெல்த் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் ஃபுட் அப்படின்றது நேராகவோ இல்லை வந்து மறைமுகமாகவோ கண்டிப்பாக வந்து என்னுடைய எண்ணத்தை வந்து அந்த இடத்துல சரி செஞ்சிச்சு. அந்த டைமில் நான் வந்து நிறைய மாற்றங்கள் பார்த்தேன் ஹெல்த் வைஸுமே. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சில ஃபுட் அடிக்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு. இப்போ சில பேருக்கு காஃபி நிறைய எடுப்பாங்க, சில பேருக்கு பீட்சா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அப்போது என்ன தான் நீங்கள் வந்து பசிக்கலைனாலும் அந்த மாதிரி உணவுகளை பார்த்திங்கன்னா நீங்கள் குயிக்காக சாப்பிட போயிடுவீங்க. இந்த ஃபுட் அடிக்ஷன் அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில், எல்லா ஃபுட்டுமே அடிக்ஷன் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வகையில் சில உணவுகள் சில சுகருக்காக அடிக்ஷன்ஸ் இருக்கும் சில பேர்த்துக்கு. அந்த மாதிரி இருக்கிற சில அடிக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து கண்டிப்பாக வெளியே போயிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் அது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் கொண்டு வருது, ஒரு ஷார்ட் டேர்ம் ஏர்ஜை கொண்டு வருது. அது வந்து நம்ம உடம்புக்கும் சரி நம்ம எண்ணத்துக்கும் சரி எந்த வகையிலையும் பயன்படாது, அது நல்லதும் கிடையாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டேரெக்டாக சொல்லணுன்னா நான் ஒரு 3 months வந்து சுகரை ஸ்கிப் பண்ணேன். சுகர் அப்படின்றது இன் எனி ஃபார்ம். இப்போ வந்து சில பேர் ஆல்டர்னேட் சொல்லலாம், ஒயிட் சுகருக்கு ப்ரௌன் சுகர் ஆல்டர்னேட் சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரௌன் சுகரையுமே வந்து ஒரு 90% இக்னோர் பண்ணேன்னு சொல்லலாம். நான் எடுத்துக்கிட்ட சில ப்ராடக்ட்ஸில் ப்ரௌன் சுகர்ன்றது பார்ட்டாக இருந்துச்சு, பட் ஒயிட் சுகர் கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணேன் ஃபார் 3 months. ஸோ இது வந்து நான் அவங்க எல்லாத்தையும் ப்ரப்போஸ் பண்ணேன், எல்லோரும் ஒயிட் சுகர் இக்னோர் பண்ணுங்கள், அது கெடுதல் நான் சொல்லலை. நான் சொல்கிறது இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது இந்த ஒயிட் சுகரோட கன்சம்ஷன் நான் ஸ்டாப் பண்ணப்போ எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சுது. நான் இன்னும் தெளிவாக சிந்திக்கிற மாதிரியும் என்னுடைய ஹெல்த்தில் நிறைய டிஃப்ரென்சஸ் நான் பார்க்க முடிஞ்சுது. நான் எப்படி இன்றைக்கி உணர்றேன், ஒரு மாதத்துக்கு அப்புறம் எப்படி உணர்றேன்ற சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு நிறையா வந்துச்சு. ஃபுட் அடிக்ஷன் அப்படின்றது வந்து நான் சில பொருட்கள் மேலே இருந்தது, சில உணவுப் பொருட்கள் மேலே இருந்துச்சு, அதெல்லாம் நான் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தப்போ டெஃபினட்டாக என்னுடைய தாட் லெவலில் நிறையா சேஞ்சஸ் இருந்துச்சு. எப்போவுமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருக்கும்போது ரொம்ப குவைட்டாக ஃபீல் பண்ணுவோம். சில அக்ரெஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா நம்ம தேவைகள் நோக்கி நகரும்போது ஒரு சில மாற்றங்களுக்காக நம்ம கொஞ்சம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவான அக்ரெஷன் தான். பட் இருந்தாலுமே அதுவுமே எனக்கு ரொம்ப சட்டிலாக கம்மியாக ஆரம்பிச்சிது. எதுலேயுமே இன்னும் ரொம்ப பொறுமை எனக்கு ஏற்பட ஆரம்பிச்சிது. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் ஏதோ ஒரு இடத்துல நம்ம உடம்புல நம்ம மனசில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. கடைசி விஷயம் என்னென்னா, பொதுவாகவே நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து நம்மளை ஒரு 1/2 hour to 1 hour வந்து சிந்திக்க விடாது. நம்ம சொல்லுவோம்ல, ஃபுட் எடுத்த உடனே வந்து எனக்கு ஒரு மாதிரி மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது, ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு தோணுது, தூங்கலான்னு தோணுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த டயட்டில் இருக்கும்போது என்னால் உணரவே முடியல. எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எந்த நேரமும் வந்து நான் என்னுடைய எனர்ஜி செயல்படுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் நேப் எடுத்துக்கணும், கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஃபுட் எடுத்த உடனே நம்ம சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சரி கொஞ்ச நேரம் படம் பார்ப்போம், இல்லை கொஞ்ச நேரம் வந்து எதாவது படிப்போம், இல்லை கொஞ்ச நேரம் வந்து ஒரு தாட்லெஸ் வேலைகள் செய்வோம். அதாவது ஒரு பெரிய தேவையில்லாத சில வேலைகள் செய்வோம், அதெல்லாம் எனக்கு செய்ய தோணலை. நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஃபுட் எடுத்துட்டோன்னா அந்த ஃபுட் எடுத்தோம் இப்போ தான் சாப்பிட்டோன்ற அந்த ஃபீல் இருக்காது, அந்த ஃபுல்லான ஃபீல் இருக்காது. ஸோ அப்போது எனக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும், எந்த ஒரு பிரேக்குமே வந்து ஃபுட்னால் எனக்கு ஏற்படலை.
இன்னொன்று என்னென்னா, நான் ரொம்ப கவனித்த ஒரு விஷயம், சில நேரங்களில் இந்த ப்ராக்டிஸ்லாம் இருக்கும்போது பெருசாக ஃபன் இருக்காது. அதிகமாக படம் பார்க்குறது, புக்கு படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா, நிறைய ஒர்க் பண்ணிட்டேன், ஒரு ஒரு நியர்லி ஒரு 10 ஹவர்ஸ்க்கு மேலாம் ஒர்க் பண்ணிட்டேன்னா, ஒரு மாதிரி எனக்கு அந்த எனர்ஜி ட்ரெயின் ஆகும். எனர்ஜி ட்ரெயின் ஆகும்போதெல்லாம் நான் வந்து அதை சீர் செஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், நமக்கு சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும், உடனே ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடுவோம், அந்த கிரேவிங் எல்லாத்தையும் ஃபுட்டில் காட்டுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. நான் சில நாட்கள் பார்த்தேன்னா ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் செஷன் கண்டினியூஸாக இருக்கும். ஒரு மாதிரி மைண்ட் ட்ரெயின் ஆகிடும், டக்குன்னு ஃபுட்டுக்கு போயிடுவேன். பட் அப்படி ஒரு அடிக்ஷனோ அப்படி ஒரு 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 கிரேவிங் அங்கே கொண்டு போய் சால்வ் பண்ணுற ஒரு விஷயமோ வந்து இந்த ப்ராக்டிஸில் நான் பார்க்கல. ஸோ டெஃபினட்டாக ஃபுட்டுக்கும் நம்ம தாட்ஸ்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன்னா ஃபுட்டில் கரெக்ட் பண்ணுமான்னு கேட்டால், நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. ஃபுட்னால் எனக்கு வந்து எந்த ஒரு தடை இருந்த மாதிரி தோணலை. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது மேபி என்ன நான் ஒத்துப்பேன் அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய தேவையை நிறைவேறது ஒரு 100% நடக்குது அப்படின்னா, இது இன்னொரு ஒரு 20% இன்னும் வேகமாக நடக்கிறதுக்கு உதவி செய்யுதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இங்கே நான் ப்ரப்போஸ் பண்ணுறது, இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உடனே ஃபுட்டை மாற்றிக்கணும், அந்த ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டாம். பட் இப்படி ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸில் ரொம்ப ரேஷ்னலாக இருக்கீங்க, இல்லை ஃபுட்னால ரொம்ப ஹெல்த் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகுது, அதனால் எண்ணங்கள் பாதிக்குதுன்னு நினச்சிங்கன்னா, மேபி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டயட்டீஷியனையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்ஸோ கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அதை முயற்சி பண்ண பாருங்கள். பட் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் சரி பண்ணணுங்கிற கண்டிஷனிங் நான் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா நமக்கு எண்ணத்துக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறையா கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே ஃபுட்டுன்ற விஷயத்தை நுழைச்சோம் அப்படின்னா நிறைய இடங்களில் அந்த மாதங்கள் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எண்ணம் சார்ந்த மாற்றத்தை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். உணவு சார்ந்த பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட தவறாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது திருத்திக்கிறதுக்கு யாரோ ஒருத்தரோட கைடன்ஸ் எடுத்து திருத்த முயற்சி பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக சுத்தமாக அவங்க சொன்னதெல்லாம் போய் உணவுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு 20% நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் வேகமாகிறதுக்கு உணவு பழக்கம் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். நன்றி.